நாமத்தை துதிக்கிறேன். நீர் அதிசயமானவைகளை செய்து உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நீர் நகரத்தின் மண்மீது அரசாங்கம் கட்டளத்தினார். ஆகையால் பலத்த ஜாதிகள் உண்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதி நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலனும் மீட்கப்படுகிற இடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெளுப்பு ஒடுங்கும் நிழலும் ஆகும். வறட்சியான இடத்தில் காங்கையும் மேகத்தினால் தனிவது போல அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுவி. மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கிறது. அப்படி பயங்கரமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கீங்க. ஆனால் கர்த்தர் எல்லா காரியத்தையும் மாற்றினாங்க. நிந்தையை பூமியில் இல்லாதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் கட்டாயமாக இந்த போராட்டம் எல்லாம் மாறி இது ரொம்ப ஒரு பரிசுத்த பூமியாக்கப்பட்டு இல்லாத இருந்ததோட 4 மடங்கு அதிகமான பிரதேசம் எல்லாம் பெரிய அளவில் வரப்படும். முதல்ல ஒரு கடனை அடைப்பு செய்வார். அதுக்கு பிறகு இதுக்கு உதவி செய்ய எல்லாரும் நாங்கள் ஆசீர்வதிப்போம். அதை வைக்கிற கதை எடுத்து ஆவியானவருடைய காரம் இப்பொழுது இருந்து வரும்படியாக உங்களுடைய அன்பு மகனுடைய கருத்தில் தருகிறோம். எவ்வளோ பிரயாசப்பட்டு உங்களுக்கு வந்தோம். எவ்வளோ கடன், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ பிரச்சனை. நானும் இடத்தையுமே இந்த நேரத்தில் எல்லா சாபத்தையும் எடுத்து போடுறேன். நீங்களே நான் பூமியில் இல்லாதபடி அழுகி போடுவேன் என்று சொன்னேன், நீக்கி போடுவேன் என்று சொன்னேன். உங்களுடைய வாயின் வார்த்தையினால் இது சொன்னதுக்காக நன்றி தருகிறேன். எவ்வளோ கொஞ்சம் அவமானத்தை இந்த மகன் கொண்டிருந்தாங்க. ஆனால் நீங்கள் இந்த நாட்களில் மகனுக்கு எடுத்து நிறுத்தும்படியாக எடுத்த முயற்சிக்காக நன்றி செலுத்துகிறாங்கப்பா. அந்த கருத்திலே தருகிறேன். எனக்கு நன்றிப்பா. இயேசுவின் ரத்தத்தை வைத்து நான் ஜெபிக்கிறேன். சொல்லாத சத்துருவை இப்பொழுதே விலகிப்போ என்று கட்டளையிடுவேன். அதிகாரம் கிடையாது. மகனைத்து விட உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. உன் கையை எடு என்று சொல்லுகிறேன். எல்லா செயலினை கட்டுகிறேன். எல்லா மருந்து மைய ஏவுதல் கூட இருந்த எவ்வளோ காரியம் செய்து கொண்டிருக்கிறேன். மகனுக்கு ஒரு பெரிய விடுதலை இந்த நேரத்தில் இந்த அதிசயம் இப்பொழுது இந்த மகனுக்கு நடக்கிறது. எவ்வளோ கண்ணீர் விடுச்சிட்டாங்க. அவமானம் இங்கே தாங்க முடியலையே, எங்கேயாவது போயிடலாமான்னு நினச்சேன். ஆனால் தேவன் நீங்கள் மட்டும் பார்த்து உயிரை கொடுத்து எல்லா அவமானத்தையும் தாங்கப்பட்டு மகனுக்கு பலத்தை கொடுத்து ஆனாலும் ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. மறுபடியும் நான் இருந்திருப்பேன். தெரியாமல் செய்த தவறுகளை மன்னிச்சிருங்க. ரூபா கையில் கிடைக்கும்போது அதை எப்படி செலவு பண்ணணும் இந்த மகனுக்கு கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. வாங்கிட்டு போயிட்டு அவங்களையும் உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க. அந்த நேரத்தில் விடுதலை தருகிறதுக்காக இந்த இயேசுவின் ரத்தத்தினால் ஒரு பெரிய விடுதலை இந்த மகனுக்கு இப்பொழுதே வந்து கொண்டிருக்கிறதுக்காக சரீரத்தின் பலவீனம் மாறுகிறது. வேலை செய்ய விடாமல் சுகம்பலை கொடுத்து எழுந்திருக்க முடியாதபடி இயேசுவின் நாமத்தினால போவலியே என்று கட்டளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிப்போய் எல்லையில் மகனுடைய சரீரத்தை உன்னால் தொட முடியாது. யார் அனுப்பினாலும் அங்கே போ, அங்கே போய் அங்கே என்ன வேணாலும் செய்யும். பலத்த கரம், தலைப்பட்ட கருமுள்ள கரம், இயேசுவின் ரத்தம் இப்பொழுது இந்த மகனை தொட்டு கொண்டிருக்கிறதுக்காக எல்லாத்தையும் வேற எடுத்துப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் வேற எடுத்து இப்பொழுது புதிய பலன், உன்னத பலன், உன்னுடைய பலன் இந்த மகனுக்கு இறங்கி வருவதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு தைரியத்தை இந்த மகனுக்கு வைக்கிறதுக்காக என்னால் முடியும், நான் செய்வேன், மறுபடியும் எழுந்திருக்கேன்.
அநேகருக்கு ஆசீர்வாதமாக நான் இருப்பேன். என் மகனை நீ திடப்படுத்துறதுக்காக நீ ஒரு காலம் சத்துருவர்களை தொட முடியும். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய தூய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். நன்றி பரிசுத்தாவே. அப்பா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருள் மீதும் உங்களுடைய கரம் இறங்கி வருகிறது. ஒவ்வொரு மிஷின் மீதும் உங்களுடைய கரம் இறங்கி வருகிறது. மறுபடியும் ஓடணும். இன்னும் ஒரே வாரத்தில் எல்லா மிஷின் ஃபங்க்ஷனாக ஓடணும். எல்லாம் விற்கப்படணும். மறுபடியும் இவங்க சந்தோஷமாக இருக்கு. நம்ம பட்ட கஷ்டத்துக்கு சரியா இவர்களை மகிழ்ச்சி ஆக்குவீரா. அப்பா, நீ எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறுங்க. நீ யாரை ஆசீர்வதிப்பாயோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தீரே. இந்த எல்லையை, இந்த மிஷினை, இந்த கம்பெனியை, இந்த மகனை, எங்களை வேலை பார்க்குற உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே தருகிறேன். ஆசீர்வதிப்பீரா. எதுவே கருத்துக்களுக்காரு அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுடைய கரம் இறங்கி இந்த அற்புதத்தை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இந்த எல்லையை உங்களுடைய கரத்திலே நமக்கு அறிவோம். இதன் மூலமாக உங்களுடைய வல்லமை வெளிப்படும். எல்லா சாபக்கட்டுகளும் மறைவதா இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ரத்தமாக மாற்றப்பட்ட இந்த எண்ணெயிலிருந்து வல்லமை வெளிப்படுத்தும். இருக்கிற எல்லையில் இருக்கிற பிசாசு கிரியைகள் செய்வனை கட்டுகள் முற்றிலும் அழிந்து போடும். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கும். ஆசீர்வதிக்கிறார். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வரணும். அற்பமாக நினைக்கப்பட்ட மனுஷர் ஆகாது என்று தள்ளப்பட்ட அந்த கண் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்கிறார். நிந்தையாக இருக்கிறேனே என்று சொல்லி வேதனைப்பட்டு கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை மகிமைப்படுவேன். என் நாமம் மகிமைப்படும்படியா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர்கள் படிக்க முடியாத வரைக்கும் தடை பண்ணுறதுன்னு ஆசைத்தான். இயேசுவின் நாமத்தில் விலகி போயிருக்கார். நல்லா படிக்கணும். நல்லா ஞாபக சக்தியை கொடுக்கணும்ப்பா. இந்த மகளும் டாக்டராக வரணும்ப்பா. இப்பொழுது இந்த மகளுக்கு நல்ல படிப்பில் ஒரு ஆர்வம் ஞாபக சக்தி கட்டளையிடுகிறா. இயேசுவின் நாமத்தில் அவங்க பற்றி பிடிக்கட்டும். படிக்கும்போது இந்த மகளுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கிற கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க உதவி செய்யும். மகன் மூலமாக தேசத்தில் அநேக ஆசீர்வதிகள் என்னை முழுவதும் கஷ்டப்படுத்துங்க. உங்கள் படத்திலே தருகிறோம். தண்ணீரை நீங்கள் முழுவதும் தண்ணீராக உங்களுடைய ரத்தமாக மாற்றுங்க. என்னை முழுவதும் கஷ்டமாக தேசிய ரத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய கரம் கருகிறதற்காக அந்த உப்பை உங்களுடைய இடத்துல தரும். இதை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இருக்கிற எல்லா சாபமும் மாறும். ஆசீர்வாதமாக இறக்கமாக மாற்றி பிள்ளைகளுக்கு கொடுக்க இந்த இடத்துல உங்களுடைய தேவ தூதர்களை வச்சதுக்காக எந்தெந்த இடத்துல இந்த சேவனை கட்டுக்கிட்டு எல்லாத்தையும் அழித்து போட்டதுக்காக புதிய ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல வைத்ததுக்காக இதிலிருந்து அநேகருக்கு ஆசீர்வாதம் புறப்படும். வேலையாட்களை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. எங்கே இருந்தாலும் இமீடியட்டாக உங்களுக்கு 2 பேரை கொண்டு வாங்க. நல்ல உண்மையானவர்களை கொண்டு வாங்க. சீக்கிரத்தில் அந்த நன்மை இந்த மகனுக்கு செய்யும். அந்த கரண்டிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென்.